நைஸ். ஹலோ எவ்ரிவான், வணக்கம். இந்த சேனலில் நான் தான் இந்த வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு, இப்போ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் மஹி. நான் இந்த திருநெல்வேலி குக்கிங் சேனலில் 1 இயராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நடுவில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் யார் வந்திருக்கீங்க என்னென்னு எனக்கு தெரியல. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ கண்டினியூஸாக நான் இனிமேல் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டே டியூன், கீப் வாட்சிங். கண்டிப்பாக நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய ரெசிபீஸ் போடலான் இருக்கேன். அண்டு பியூட்டி வீடியோஸும் வந்து நிறையா போடலான் இருக்கேன், பியூட்டி டிப்ஸ் மாதிரி. அண்டு முடிஞ்சால் விலாக்ஸும் போடலான் இருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகிறது அப்படின்னு. இன்றைக்கி தான் நான் வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறேன். ஸோ என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நான் நல்ல ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆல்சோ ஒன் மோர் திங் வந்து நான் என்ன குக் பண்ணாலும் அதோட பெனிஃபிட்ஸும் சேர்த்து சொல்லலான் இருக்கேன். அண்ட் டிஸ்க்ளைமரும் சொல்லிடுறேன். ஸோ நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் நிறையா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு அதை வந்து இன்டேக் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிற அட்வைஸ். நீங்கள் வந்து இது வந்து ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச நான் படித்த விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியானன்னு சொல்ல முடியாது, உடம்புக்கு நல்லதான விஷயம் எதுவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ டேஸ்டின்னு சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் குடிச்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பீட்ரூட் ஜூஸ் செய்கிறதுக்கு பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட் நான் துருவி வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்க போகிறேன். இங்கே பீஸாக போடுறத விட இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அரைப்படும். இல்லை முழுசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் மிக்ஸி தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ அதை தவிர்க்கலாம். அண்டு இது கூட வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அடுத்து இதில் தேன் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்க போகிறேன். சுகர் போட்டுக்கணும், சுகர் தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் சுகர் அவாய்ட் பண்ணுவேன் மேக்ஸிமம், அதனால் நான் ஹனி சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பீட்ரூட்க்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்க போகிறோம். மிக்சியில் அடிச்சுட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் ரெடி. அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னங்கிறது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா, டெய்லி குடிக்கிறீங்கன்னா உங்களோட பாடி இன்னர் பார்ட்ஸ் வந்து ப்யூரிஃபை ஆகும், பார்ட்ஸ் வந்து சுத்தமாகும். அண்டு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், பிளட்டு வந்து ப்யூரிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் வந்து பீட்ரூட்டில் இருக்குது. இது வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கிறதுல தான், எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து எவ்வளோ நம்ம சாப்பிட்றோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இவ்வளோ தான். ஆனால் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. உங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, இந்த ஜூஸை வந்து அக்செப்ட் பண்ணுதான்னு சொல்லி 1 நாள் 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இதை டெய்லி குடிக்கிறதுனால நிறையா பலன்கள் இருக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து டெய்லி நீங்கள் வந்து குடிக்கிறத விட வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் குடிச்சிட்டு வாங்க. அது நல்லதுன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் அப்படி தான் குடிச்சிட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் தான் குடிப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.